வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சினிமாங்கிறது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமே இல்ல. ஒரு சமூகத்தோட கண்ணாடி அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சில படங்கள் மட்டுமே வெளியே வரும். சில நேரங்கள்ல அந்த கண்ணாடியில தெரியற பிம்பம் நம்ம கொஞ்சம் பயமுறுத்தலாம், இல்ல யோசிக்க வைக்கலாம். அப்படியே ஒரு அழுத்தமான படைப்பா வெளிவந்திருக்கிற படம் தான் கொலை சேவல். இந்த படத்தை அறிமுக இயக்குனரான துதிவானன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. தலைப்பிலே தெரியுது ஒரு வன்முறையும் ஒரு சடங்கு சார்ந்த விஷயமும் கலந்த படம் அப்படின்னு. ஆணவ கொலைக்கு எதிரா தைரியமா இந்த படம் பேசியிருக்கு. இன்றைய சூழல்ல ஒரு முக்கியமான ஒண்ணாவே இருக்கு. ஜாதி இல்லைன்னு சாமியே சொன்னாலும் இவங்க நம்ப மாட்டாங்க போன்ற வசனங்கள் மூலமா இந்த படத்தை பார்க்க வச்சிருக்காங்க. கலையரசன், தீபா போன்ற யதார்த்தமான நடிகர்கள் நடிச்ச படமாவும் இருக்கு. கதையோட நாயகனா கலையரசன் காளிங்கிற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. நாயகியா அணுங்கிற கேரக்டர்ல தீபா பாலு நடிச்சிருக்காங்க. காளி மாட்டு சமூகத்தை சேர்ந்தவரா இருக்காரு. காதலுக்கு ஜாதியே இல்ல அப்படிங்கறதா இவங்களோட வாழ்க்கையா இருக்கு. எதிர்ப்புகளை மீறி காதல் திருமணம் செஞ்சுட்டு வெளியூர்ல வாழ்ந்துட்டு வராங்க. ஆனா ஒரு கட்டத்துல கர்வமாகறாங்க. காளியோட குடும்ப வழக்கப்படி கர்வமா இருக்கிற பொண்ணு அழைச்சிட்டு குலதெய்வமான நிறைசூடி கோயிலுக்கு போய் சேவலை பழி கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட ஐதீகமா இருக்கு. இதனால அவங்க 2 பேருமே ரொம்ப நாள் கழிச்சு தான் சொந்த ஊருக்கு திரும்பி வராங்க. அவங்க வர இந்த பயணத்தை இயக்குனர் நாட்டுப்புற கதை பாணியில சொல்ல முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா இந்த பயணத்துல அவங்களுக்கு ஒரு ஆபத்து காத்துட்டு இருக்கு. அவங்க ஊருக்குள்ள நுழையும் போது அங்க நிலவர ஒரு விதமான இறுக்கமான சூழல், பழைய கசப்பான நினைவு அப்படின்னு படம் நகர ஆரம்பிக்குது. முதல் பாதியில மலை பிரதேசத்தோட அழகையும் அந்த ஊரோட புவியியல் அமைப்பையும் ஒளிப்பதிவாளர் ஜிபி முத்தையா ரொம்ப அழகா பதிவு பண்ணியிருக்காரு. பசுமை நிறைஞ்ச காடுகள், பாறைக்கு இடையில அந்த தேங்கி இருக்கிற சுனை நீர்னு விஷுவலா பார்க்க அழகா இருக்கு. ஆனா திரைக்கதையில சில தடுமாற்றமும் இருக்கு அப்படிங்கறத நம்மளால உணர முடியுது. அதே போல படத்துல வர வசனங்கள் சில இடங்கள்ல ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப சொல்ற மாதிரியும் இருக்கு. காதலுக்காக பேசப்படுற அந்த பிளாஷ்பேக் காட்சிகளை இன்னும் கொஞ்சம் அழுத்தமா எடுத்திருக்கலாம். படத்தோட மிக முக்கிய பகுதினா கிளைமேக்ஸ்னே சொல்லலாம். படத்தோட மிகப்பெரிய பலமும் அதேதான். ஆணவ கொலையை பத்தி பேசுற படங்களை இருந்து இது கொஞ்சம் வேறுபட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஜாதி வெறிங்கிறது ஒரு தலைமுறையில இருந்து அடுத்த தலைமுறைக்கு எப்படி நஞ்சு போல கடத்திட்டு போறாங்கிறத அழுத்தமாவும் ஆணித்தரமாவும் பதிவு பண்ணியிருக்காங்க. விறுவிறுப்பான மிரட்டலான அந்த பயணத்தோட முடிவு பார்க்கிறவங்களோட மனசுல கண்டிப்பா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நிறைச்சொலி தெய்வத்தோட கதையோட கிளைமேக்ஸை இணைச்ச விதம் புத்திசாலித்தனமாவே இருக்கு. லாஜிக் மீறல்கள் சில இடத்துல இருந்தாலுமே சொல்ல அந்த கதையோட தீவிரம் கண்டிப்பா அதை மறக்க செய்யுங்க. நடிப்பெண் பார்த்தா கலையரசன் ஒரு பொறுப்பான கணவனாகவும் பயத்தையும் போராட்டத்தையும் வெளிப்படுத்தும் காளியாகவும் மிகச்சிறந்த நடிப்பு கொடுத்திருக்காரு. தீபா பாலு கர்ப்பிணி பெண்ணுக்கே உரிய அந்த பதற்றத்தையும் உறுதியும் அருமையா காட்டியிருக்காங்க. சந்தோஷ் நாராயணோட இசையில பஞ்சு நாராய் பாடும் 2 பாடல்கள் நல்லா இருக்கு. பின்னணி இசையும் படத்துக்கு விறுவிறுப்பு கூட்டியிருக்கு. அறிமுக இயக்குனரா இருந்தாலுமே துதிவானோட அந்த சமூக நோக்கத்துக்கு கண்டிப்பா பாராட்டலாம். ஆக மொத்தத்துல கொலைச்சேவல் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா மிகச்சிறந்த திரைக்கதையும் நேர்த்தியான மேக்கவும் இருந்துச்சு அப்படின்னா கொலைச்சேவல் இந்திய சினிமால ஒரு முக்கியமான மைல்கல்லா மாறி இருக்கும். ஜாதி வெறிங்கிற அரக்கன் சமூகத்துல இருந்து அழிக்க வேண்டிய அவசியத்தை இந்த படம் மீண்டும் ஒரு தடவை அழுத்தமா பதிவு பண்ணியிருக்கு. ஆனா இடைவெளிக்கு முன்னாடி வர அந்த தொய்வான திரைக்கதையால அந்த தாக்கத்தை கம்மி பண்ணுது. ஆனா ஆணவ கொலைக்கு எதிராக எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நேர்மையான முயற்சிக்கு தாராளமா ஒரு தடவை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.